திருச்சி முக்கொம்பு அணைக்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் மற்றும் நெல்மணிகளை தூவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வந்த தண்ணீரை விவசாயிகள் மலர்கள் தூவியும் நெல்மணிகள் தூவியும் வரவேற்றனர். தற்பொழுது முக்கொம்புவில் நீர்வரத்து 2000 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் 1200 கனஅடியாகவும் உள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் கடைமடை வரை செல்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவின்படி மாதந்தோறும் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏன்னா கடந்த ஜூன் மாதம் இறுதி வரை மேட்டூரில் தண்ணீர் இல்லாமல் காவிரி வறண்டு கிடந்த நேரத்தில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் கூடியது. கர்நாடகத்தில் ஓரளவு மழை பெய்து அணைகளில் தண்ணீர் இருந்த பொழுது ஒழுங்காற்றுக்குழு தமிழகத்திற்கு 1 டிஎம்ஸ் தண்ணீர் நாள் ஒன்றுக்கு தர வேண்டும் என உத்தரவிட்டது. எங்களுக்கு போதிய தண்ணீரை நாங்கள் தர முடியாது என காவிரி கர்நாடக அரசு வழக்கம் போல மறுத்தது. இந்த சூழல்தான் கடந்த 10-12 தினங்களாக கர்நாடகத்திலும் காவிரி நீர் பிடிப்புகளிலும் பெய்த இயற்கையின் கூட பெய்த கனமழை காரணமாக இன்றைக்கு கர்நாடக அணைகளில் நிரம்பி லட்சக்கணக்கான கனஅடி நீர் மேட்டூருக்கு வந்து மேட்டூர் அணையும் நிரம்பியிருக்கின்றது. காவிரி பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது.